வெல்கம் டு லெட்ஸ் குக் அண்ட் இட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வீட்டில் இருக்கிற எல்லா காயையும் ஒரு 2-3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது சேர்க்குறப்ப என்னென்ன காய் சேர்க்குறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா கோல்டு வினர் எதுனாலும் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ண வெஜிடபிள்ஸை நம்ம 1 by 1 இதில் நம்ம ஆட் பண்ணலாம். இது எப்படின்னா வாரத்தில் ஃபஸ்ட்டு டேயில் எல்லா வெஜிடபிள்ஸும் வீட்டில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது கோவக்காய் ஆட் பண்ணுறேன். கோவக்காவை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சீனி அவரைக்காய் இருந்துச்சு, கேரட் இருந்துச்சு. இப்படி என்னென்ன காய், இந்த காய் தான் கிடையாது, ஸோ எதனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, கொஞ்சம் பீன்ஸு, வெண்டைக்காய் கூட நான் அதில் சேர்த்துருக்கேன். ஸோ அது எல்லா காயோடு சேர்றப்ப அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் தெரியாது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ என்னென்ன காய், என்னென்ன கிழங்கு, அவரைக்காய், கத்திரிக்காய் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். இது அப்போ சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றப்ப அந்த தக்காளி சேர்க்கறதுனால அதில் ஒரு கிரேவி மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஸோ அதுவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா காயும் சேர்ந்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்தி கூட. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் இப்போது ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் பொடி என்ன சேர்த்துக்க போகிறேன்னா, வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறேன். ஸோ நீங்கள் கடையில் வாங்கினதுனாலும் சரி, வீட்டில் இருக்கிறதுனாலும் சரி, ஏன்னா சாம்பார் பொடியில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே சேர்ந்துருக்கும். ஸோ அது ஒரு 1-2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சில காய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும், சில காய் தண்ணி ஊற்றி வேக வச்சா தான் குக் ஆகும். இதில் கோவக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்கணும். ஸோ இப்போ சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5-7 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீக் ஸ்டார்டிங்கில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தேங்காய் துருவல், இது ஆப்ஷனல் தான். ஸோ வேணும்னா சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால் இது துருவி சேருங்க. அரைச்சி பாலாக ஊற்றுறதுக்கு பதிலாக இப்படி சேர்த்தா இந்த கறி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறப்ப கூட இந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு கொடுத்து விடலாம். ஸோ அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.